தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. இந்த நாளிலும் கூட இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசை இயேசுவின் அன்பையும் அவர் நமக்கு மன்னிக்கிற காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் வருகிற வாக்குத்தத்தம் எங்கன்னு சொன்னா 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு பகுதி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு அப்படின்னு சொல்லுது. ஏன் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, ரொம்ப மாசு கலந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லது பாவம் அசுசி நம்ம கிட்ட இருந்தது இருக்கிற அநேக தீங்கான காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது. அதன் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன செய்யுங்க, அதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, விட்டுட்டு உங்களை என்ன செய்யுங்க, சுத்திகரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, டெல்லியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அநேக டைம்ல என்ன செய்வாங்கன்னா, சில தடைகளை கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னா மாசு அதிகமாக இருக்கிறது, அவங்க சுவாசிக்கிற காற்றுல என்னன்னா மாசு அதிகமாக இருக்கிறது. அதனால என்ன செய்வாங்கன்னா, அந்த சுத்தமில்லாத அந்த காற்று சுவாசிக்கிறதுனால அநேகர் என்ன செய்யறாங்கன்னா நுரையீரல் சம்பந்தமான வியாதியில கஷ்டப்படுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டுல நடத்தப்பட்ட சோதனைகள்ல கண்டுபிடிச்சாங்க ஏன் இவ்வளவு பிரச்சனை, எல்லாருக்கும் நுரையீரல் பிரச்சனை வருது அப்படின்னு கண்டுபிடிச்சதுல என்னன்னா, அவங்க கண்டுபிடிச்ச காரியம் என்னன்னா, வாகனத்துல வருகிற புகை நிமித்தம் என்ன செய்யுது, அங்க அதிகமாக மாசுபடும். ஏன்னு சொன்னா அங்க வாகனம் பயன்படுத்துபவர்கள் ரொம்ப அதிக பேர் இருந்தாங்க. அப்ப அதுக்கு அரசாங்கம் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தாங்க. அப்படி யோசித்து பார்த்த பிறகு அவங்க ஒரு அறிக்கை இடுறாங்க. அது ஒரு சட்டத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, வாகனங்கள் நினைச்ச நேரத்துல எல்லாரும் எடுத்துட்டு போக முடியாது. இவந்தோ நீங்க அது உங்களுக்கு வாகனம் இருந்தானுங்க, 4 சக்கர வாகனம் இருந்தா, கார், பெரிய பெரிய வண்டி இருந்தா கூட நீங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது. என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, ஒற்றைப்படை வரிசைன்னு சொல்லுவாங்களா, ஒற்றை வரிசை 9, 7, 5, 3, 1 இந்த நம்பர்ல முடிகிற வண்டி மாத்திரம் என்ன செய்யணும், திங்கக்கிழமை போகணும் அப்படின்ட்டு ஒரு சட்டம். அதே போல ரெட்டைப்படை 2, 4, 6, 8 அந்த மாதிரி ரெட்டைப்படை இதுல வர்றது வண்டிகள் மறுநாள்ல போகணும். அது மாதிரி சொல்லி அப்படி ஒரு சட்டம் எழுதினாங்க. அப்ப அப்படி எழுற்றப்பட்ட போது என்ன செஞ்சாங்கன்னா, அதை அறிவித்த அந்த காலத்துல யாருன்னா சுகாதார அது போக்குவரத்து துறை அமைச்சு இவங்கெல்லாம் யோசித்து என்ன செஞ்சாங்கன்னா, அதுக்கு முன்மாதிரியாக இருந்தாங்க. சிலர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, மொத்தமா ஒரே இடத்துல சேர்ந்து தனித்தனியா எல்லாரும் பிரயாணம் பண்ணி போகாதபடிக்கு, ஒருவேளை அவங்க அரசியல்வாதிகளாக இருந்தால் ஒரு அலுவலுக்கு போகிறாங்க, பாராளுமன்றத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் எப்படி போனாங்கன்னா, எல்லாரும் பக்கம் வண்ணமாக எங்களை எவ்வளோ ஷார்ட்டாக நடந்து மொத்தமாக ஏறி போகமே அப்படி போயிருக்காங்க. சிலர் மிதி வண்டியை என்ன செஞ்சுருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்காங்க, மிதி வண்டியை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன செஞ்சாங்கன்னா நடந்தே போயிருக்கிறாங்க. சரிங்களா, இதுதான். ஆனால் இதை இத்தனை செய்திகளையும் கேட்டு இத்தனை பிரச்சனைகளுக்கும் அறிந்து என்ன செஞ்சாங்க, சிலர் அந்த சட்டத்துக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் போனவங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதுன்னா அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. ஸோ இதுதான் மாசு கட்டுப்பாடு துறை எடுத்த ஒரு முயற்சி. ஏன்னு சொன்னா, யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, வீணாக மரித்து போயிடக்கூடாது, அழிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்தாங்களாம். எப்படி இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணின்னு 2 வாரம் கழிச்சு திருப்பி அதே மாதிரி ஒரு சோதனைப்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க, நிறைய வித்தியாசம் காணப்பட்டிருந்துச்சான். ஃபர்ஸ்ட் 188 பேரா இருந்தது எப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னா 65 பேராக அந்த நுரையீரல் பிரச்சனை காணப்பட்டுச்சான். ஏன்னு சொன்னா அவங்க போட்ட அந்த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இப்படி ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள இருந்த பெரிய பிரச்சனைகள் நீக்கப்பட்டது. இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா டெல்லியில அடிக்கடிக்கு என்ன செய்வாங்கன்னா, போக்குவரத்து நிறுத்திடுவாங்க. ஏன்னு சொன்னால் அங்கே ரொம்ப மாசு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நீங்களும் நானும் இப்படி ஒரு காரியத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது போல், நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பாவ அசுசிகள் அதிலிருந்து நீங்குவதற்கும் சட்டம் இருக்குது இல்லை. அந்த சட்டத்தை நம்ம என்ன செய்வோம், தொடர்ந்து என்ன செய்வோம், கை கொள்வோம். அந்த சட்டம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற எல்லா நன்மையான காரியங்களையும், ஆண்டவர் நமக்கு நல்வழிப்படுத்த சொன்ன எல்லா காரியங்களையும் நம்ம பின்பற்றுவோம்னு சொன்னால் நாம் என்ன செய்வோம், சுத்திகரிக்கப்படுவோம். மாசு நீங்கி சுத்திகரிக்கப்பட்டு பரலோகத்திற்கு போகிறதற்கு தகுதியான பிரஜைகளாக மாறுவதில் எந்தவித
களங்கம் எந்த வித இதுவும் இல்லை. இந்த மாசு நம்ம இண்டிவிஜுவலாக தான் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லா இடத்துலையும் இருக்குது. சபைகள் இருக்கிறது, வேலை செய்கிற ஸ்தலங்கள் இருக்கிறது, நண்பர் இடத்துல இருக்குது. இதெல்லாம் நம்ம எல்லா தீய குணங்கள் எல்லாவற்றையும் நம்ம நீக்கி நம்ம என்ன செய்யணுமா, சுத்திகரித்துக்கணும். அதுதான் இன்னைக்கு வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா ஓகே, ஆவியில் மாத்திரம் இல்லை, மாமிசத்தில் நீங்கி நம்மை சுத்திகரித்து கொள்ளணும். நம்மை சுத்திகரிப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் உங்களோடு கூட எப்பொழுதும் என்ன செய்து பிரசன்னமாகி உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்காரு. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தையும் அப்பேற்பட்ட சுத்திகரிப்பையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தேவனத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ரத்தத்தினால, ஈசப்பினால எங்களை சுத்திகரியும். எப்படி தாவீது பாடினாங்கல்ல, தாவீது ஆண்டவத்தில் சொல்கிறாங்களே, என்னை யூசப்பினால சுத்திகரியும், நான் அப்போ வெண்மையாவேன் அப்படின்னு சொல்லி. அது போல் நாம் என்ன செய்வோம், ஆண்டவத்தில் கெஞ்சி கேட்போம். ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? அசுத்தி நிறைந்த பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாக இருந்து ஒவ்வொரு நாளும் இரக்கத்தினாலும் எங்களை வழிநடத்துகிறவரே, எங்களுடைய பாவங்களுக்கு பாராதபடிக்கு அதற்கேற்ற தண்டனை தராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையினாலும் முடிசூட்டி வழிநடத்துகிறவரே, உங்களை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். புதிய நாளை காண செய்கிறே உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. நாங்கள் ஆவியிலும் மாமிசத்திலும் அசித்துள்ளவர்களாக இருக்கிறோம் சாமி. அப்பா பிதாவே அன்று அழைக்கிறோம், ஆனாலும் ஆண்டவரே பாவ வாழ்க்கைக்குள் சென்று விடுகிறோம் தகப்பனே. எங்களை நீர் தயவாய் மன்னித்து ஆண்டவரே, எங்களுடைய பாவ ஜீவியத்திலிருந்து எங்களை விடுதலை தந்து உங்களுடைய அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் பேசுகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் எல்லாம் அப்படி சமூகத்துக்கு பிரதியாக இருக்க கிருபை செய்யுங்க. சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவங்களையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. அப்படியே தேவையெல்லாம் சந்திங்க. அப்படியே குடும்பங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறது எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாங்க ராஜா. இந்த செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணுற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் பங்காளர்களாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவளை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க ராஜ்யம் சீக்கிரமாக இருக்கிறது தகப்பனே. அதில் நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு இந்த நித்திய காணாவில் உம்மோடு சேர நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமா. இயேசு வழியை தாழ்மையோடு செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.